ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரதம். இந்த ஒரு விதை உங்கள் கையில் இருந்தால் போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது என்ன விதை, அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தோட நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன விதையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். விரதங்கள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்த புண்ணியத்தை தரக்கூடிய விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏகாதசி விரதம் தான். ஏற்றங்களை தரக்கூடிய ஏகாதசி விரதம்னு ஒரு வாக்கே இருக்குது. ஒரு வருடம் முழுக்க ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி. இந்த ஒரு ஏகாதசி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வாழும்போதே வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலன்களையும் நாம் பெற முடியும். வைகுண்ட ஏகாதசி நாளில் யார் ஒருத்தவங்க விரதம் இருந்து பக்தி சிரத்தையோட பெருமாளோட திருவடியை கதின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். சொல்லப்போனால் இந்த 2025 வருஷத்தில் வருடத்தோட ஆரம்ப மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ஒரு வைகுண்ட ஏகாதசியும், வருடத்தோட இறுதி மாதம் டிசம்பர் மாதமும் ஒரு வைகுண்ட ஏகாதசியும் வருது. ஆக மொத்தத்தில் இந்த 2025 வருஷத்தில் மொத்தமாக 2 வைகுண்ட ஏகாதசிகள் இருக்குது. ஒரு வருடத்தில் 24 அப்படி இல்லைனா 25 முறை இந்த ஏகாதசி திதி வரும். அதில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதி இருக்குல்ல, அதுதான் வைகுண்ட ஏகாதசி. திதிகள்லேயே 11வது திதியாக வரக்கூடியதும் இந்த ஏகாதசி தான். ஏகம்னா 1, தசம்னா 10, 1 + 10 11, அதை தான் ஏகாதசின்னு அழைக்கிறோம். ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசின்னு கேலண்டரில் போட்டிருந்தாலும் ஜனவரி 9ஆம் தேதியே ஏகாதசி திதி ஆரம்பிச்சிடுதே அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான விளக்கத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஏகாதசி திதி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு நாள் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய உதயத்தப்போ என்ன திதி நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு தான் அந்த தினத்தை எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா ஜனவரி 9ஆம் தேதி 12 மணிக்கு மேலே தான் திதி ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஜனவரி 10ஆம் தேதி சூரிய உதயத்தப்ப ஏகாதசி திதி இருக்கிறதால அன்றைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி. அப்போ ஜனவரி 9ஆம் தேதி இரவு கண்விழிக்க ஆரம்பித்து ஜனவரி 10ஆம் தேதி விடியற்காலை பரமபத வாசல்னு அழைக்கப்படக்கூடிய சொர்க்கவாசலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பெருமாளுக்கு பூஜை செய்யணும். பொதுவாக இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத ஏகாதசி திதியில் ஆரம்பித்து துவாதசியில் முடிப்பாங்க. அப்படி பார்த்தா ஜனவரி 9ஆம் தேதி மதியம் 12 மணிக்கே ஏகாதசி திதி ஆரம்பிச்சிட்டதால 9ஆம் தேதி இரவு கண்முழிக்க கோவிலில் உட்காந்து சொர்க்கவாசலை பார்த்துட்டு ஜனவரி 10ஆம் தேதி காலை நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலை ஒரு 10 மணிக்குள்ளே பெருமாளுக்கு பூஜை பண்ணிவிடுங்க. மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே எல்லா விதமான காய்கறிகளையும் சமைச்சு பாராயணை செஞ்சு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த வருடம் முதலாக வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியை வழிபடுறதுக்கான வழிமுறைகள். சரி, இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை இருக்குல்ல, இந்த ஒரு விதை வைகுண்ட ஏகாதசி தினம் வரக்கூடிய அந்த ஜனவரி 10 இருக்குல்ல, அன்றைய தினம் உங்கள் கையில் இருந்தால் போதும். அது என்ன விதை அப்படின்னா துளசி செடியிலேருந்து இருக்கக்கூடிய விதைகள். துளசி செடியில் பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் நீங்கள் பார்க்க முடியும். துளசியோட ஒரு பகுதிகள்லையும் ஒரு கடவுள்கள் வாசம் செய்கிறாங்களாம். துளசி இலையில் மகாவிஷ்ணு, துளசியோட வேரில் அன்னை மகாலட்சுமி, இந்த துளசியோட விதையில் லக்ஷ்மி குபேரன்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு இடத்துல வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி தான் துளசி செடி. துளசி செடி ஒருத்தவங்க வீட்டில் இருந்துட்டாலே அவங்க வீட்டில் எல்லா விதமான செல்வ செழிப்பும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த துளசி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய இலைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த துளசி விதை. பல மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த துளசி இலையை இப்போ ஒரு மகத்துவத்துக்காக பயன்படுத்த போகிறோம். பொதுவாக இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி தண்ணீரை வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன தான் கோவிலுக்கு போயிட்டு இரவு முழுக்க சொர்க்கவாசலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பெருமாளுக்கு கட்டாயம் பூஜை செய்யணும். பெருமாளுக்கு பிடிச்ச நைவேத்தியங்களை ஏதாவது செஞ்சு வச்சு படைச்சிட்டு துளசி தண்ணீர் ரெடி பண்ணி செய்யணும். அதுவும் அந்த துளசி தண்ணீரில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி எல்லாம் சேர்த்து அதை தீர்த்த பிரசாதமாக பெருமாளுக்கு படைக்கணும். துளசி மாலைகளால் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அலங்காரம் செய்யணும். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த துளசி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த துளசி விதை இருக்குல்ல, இதை ஒரு 3 இல்லை ஒரு 5 இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அதை பறித்து வந்து வீட்டில் வச்சுடுங்க. சரி, எத்தனை மணிக்கு பறிக்கலாம்? ஜனவரி 10ஆம் தேதி காலைல ஒரு 10 மணிக்கு பூஜை பண்ண போகிறீங்கன்னா
பூஜை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த துளசி விதைகளை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி சின்னதாக ஒரு தட்டு மேலே வச்சுடுங்க. பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய நைவேத்தியங்கள்லாம் படைச்சிட்டு துளசி தீர்த்தத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த துளசி விதைகள் இருக்குல்ல, அதை பெருமாளோட பாதத்தில் வச்சு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற நாமத்தை 108 முறை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அடுத்ததா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த நாமத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். அடுத்ததா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதை ஒரு 108 முறை சொல்லுங்கள். 108 முறை சொல்லனா கூட குறைந்தது 9 முறையாவது வாய் விட்டு உச்சரிச்சிடுங்க. இந்த 3 நாமங்களையும் சொல்லிவிட்டு நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த துளசி விதைகள் இருக்குல்ல, அதை இறுக்கமாக உங்கள் வலது கையில் மூடி உங்களோட பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வேண்டிக்கோங்க. வைகுண்ட ஏகாதசி விரதம் யாருக்கு உகந்தது? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுனா யாரு? பெருமாள். பெருமாள் யாரு? கடவுள்கள்லையே பணக்கார கடவுள். நம் பண கஷ்டங்கள்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர் இந்த பெருமாள் தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பெருமாளை மனசார வேண்டிக்கிட்டு மறுபடியும் பெருமாள் பாதத்தில் வச்சுடுங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த துளசி விதைகள் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வைகுண்ட ஏகாதசி திதி காலைல 10 மணிக்கு முடிஞ்சிடுது. அதுக்குள்ளே முடிஞ்சால் துளசி விதைகளை பூஜையில் வச்சு படைச்சி எடுத்துருங்க. ஒருவேளை அன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க, பகலில் பூஜை செய்யறதுக்கான நேரம் இருக்காது அப்படின்னாலும் பரவாயில்லை. ஏகாதசி திதி முடிஞ்சாலும் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலேயாவது வந்து இந்த துளசி விதைகளை பூஜையில் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கவர் இல்லை ஒரு பேப்பர் எடுத்து அதில் இந்த துளசி விதைகளை மடித்து அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை வைக்கணும். வச்சு பேப்பரில் வச்சாலும் சரி இல்லை ஜிப்லா கவரில் போட்டாலும் சரி, இதை உங்களோட பணப்பெட்டி, பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இதை மாதிரி இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. அவ்வளவுதான் இந்த பரிகாரம். துளசி விதைகள் அப்படிங்கிறது மருத்துவம் நிறைந்த பொருள் மட்டும் இல்லை, மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள். மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த துளசி செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த துளசி விதை இருக்குல்ல, இதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அபார சக்தி இருக்குது. பணவரவே காந்தம் போல பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொருளும் இந்த துளசி விதை தான். இந்த துளசி விதை உங்களுக்கு அந்த செடியில் பார்த்தாலே தெரியும், சின்ன சின்ன காய் மாதிரி இருக்கும். அதை பறிச்சுட்டு வந்து வைகுண்ட ஏகாதசி தினமாக இருக்கக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதி இரவு ஒரு 10 மணிக்குள்ளையாவது மறக்காமல் இதை செஞ்சுடுங்க. கட்டாயம் பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025ஆம் வருஷத்துக்கான இந்த புது வருடம் உங்களோட ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீர்த்து நல்லது மட்டுமே நடக்க செய்யும். அதுவும் ஏற்றங்களை தரக்கூடிய ஏகாதசி விரதம் அப்படிங்கிறத இங்கே மறந்துடக்கூடாது. வருடத்தில் வரக்கூடிய ஒரு 25 ஏகாதசி விரதங்களில் ஒரு விரதம் கூட நீங்கள் சரியாக கடைபிடிச்சதுனாலும் பரவாயில்லை, இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.